இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. மத்திய பட்ஜெட்டானது இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இதற்காக முன்னதாக அவர் குடியரசுத் தலைவரை சந்தித்த பின் தொடர்ந்து அவர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். 8வது முறையாக மத்திய பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவராக நாடாளுமன்றம் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடியும் வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. அதனை அடுத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார். தொடர்ந்து இன்று காலை சரியாக 11 மணிக்கு, அதாவது இன்னும் 45 நிமிடங்களில் மத்திய பட்ஜெட் 2025-2026 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். தொடர்ந்து 8வது முறையாக நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்ஜெட்டில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இருக்கும் என கூறப்படுகிறது. அதற்கேற்றாற் போல நேற்று பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னர் பிரதமர் மோடி செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஏழை மக்களை அன்னலட்சுமி ஆசீர்வதிக்கட்டும் என பேசினார். இது பட்ஜெட் குறித்த ஒரு குறிப்பு போல பார்க்கப்படுவதாக பல்வேறு தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இதற்கு முன்னதாக நேற்று பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் தாக்கல் செய்தார். அப்போது அதில் கச்சா எண்ணெய் விலை குறையும் எனவும் இயற்கை எரிவாயு விலை அதிகரிக்கும் எனவும் தொடர்ந்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருந்தது. அதே நேரத்தில் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்புள்ளதோடு வெள்ளி விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தொடர்ந்து கூறப்பட்டது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3% இருந்து 6.8% வரை உயரக்கூடும் எனவும் தொடர்ந்து பல்வேறு தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக வருமான வரி உச்சவரம்பானது 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தது. வேலை வாய்ப்பின்மை கணிசமாக குறைந்துள்ளது எனவும் முன்னதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்றைய பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பு குறித்த முக்கிய அறிவிப்பு இருக்கும் எனவும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்படும் என கூறப்படுகிறது. குறிப்பாக 10 லட்சம் ரூபாய் வரை அந்த உச்சவரம்பானது உயர்த்தப்படும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் பழைய வரி விதிமுறை முற்றிலுமாக நீக்கப்பட்டு புதிய வரி விதிப்பு முறை பின்பற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போல பல்வேறு முக்கிய திட்டங்கள் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கின்ற நிலையில் தொடர்ந்து தங்கத்தின் விலையானது முன்னதாக 62,000 ரூபாயை நெருங்கியிருந்தது. அதாவது இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது 120 ரூபாய் உயர்ந்து 61,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 7,745 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதே போல சென்செக்ஸ், நிப்டி உள்ளிட்டவற்றின் புள்ளிகளும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்தன. குறிப்பாக மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் ஆனது 944 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகமானது. அதே போன்று தேசிய பங்குச்சந்தை எண்ணான நிப்டி தொடர்ந்து 300 புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்து விற்பனையாகி வந்தது. தொடர்ந்து நேற்று முதல் இந்த மத்திய பட்ஜெட் தொடர்ந்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் சென்செக்ஸ் மற்றும் தங்க விலையில் பல்வேறு மாற்றங்கள் என்பன ஏற்பட்டு வருகிறது. இதே போல தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். ஒவ்வொரு மத்திய அமைச்சர்களாக தற்போது இங்கு நாடாளுமன்றம் நோக்கி வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்றம் வந்தடைவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி காவியா.